बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम रब्बि इश्रह लि सदरी व यस्सिर लि अम्री वஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். قالت طائفة منهم يا أهل يثرب لا مقام لكم فارجعوا ويستعذر فريق منهم النبي يقولون إن بيوتنا عورات وما هي بعورة إن يريدون إلا فرارا ولو دخلت عليهم من أقطارها ثم سئلوا الفتنة لآتوها وما تلبثوا بها إلا يسيرا. அன்பிற்கினியவர்களே, 33வது அத்தியாயமான அல் அஹ்ஸாபுடைய தஃசீரை எல்லாரும் ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதன் அடிப்படையில அதன் தொடர்ச்சியாக 13, 14 வசனங்கள் ஆகிய 2 வசனங்கள் தான் நான் இப்போ ஓதி காமிச்ச வசனம். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர்களில் ஒரு பிரிவினர் யஸ்ரிப் மதீனா வாசிகளே, நீங்கள் இங்கே இனி இருக்க முடியாது, எனவே நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் என்று கூறியதையும் எண்ணி பாருங்கள். அவர்களில் மேலும் ஒரு பிரிவினர் எங்கள் இல்லங்கள் கேட்பாரற்று கிடக்கின்றன என்று கூறி திரும்பி செல்வதற்கு நபியிடம் அனுமதி கோருகின்றனர். ஆனால் அவர்களின் இல்லங்கள் கேட்பாரற்ற நிலையில் இல்லை, வெறுண்டோடுவதை தவிர வேறு எதையும் அவர்கள் விரும்பவில்லை. ஒருவேளை அதன் நாட்புறங்களில் இருந்தும் அவர்கள் மீது படையெடுக்கப்பட்டு பிறகு குழப்பம் செய்யுமாறு அவர்களிடம் கோரப்பட்டிருந்தால் நிச்சயமாக அதை செய்திருப்பார்கள். அதற்காக சிறிது நேரம் தவிர அதிக நேரம் தாமதித்திருக்க மாட்டார்கள். அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருப்பீங்க வீடியோஸ்ல எல்லாம், கடைசியா அந்த அகழ் போர் சம்பவத்தோட முடிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த அகழ் போர் சமயத்துல முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் பெரிய வெற்றியை கொடுத்தார். எப்படின்னா, எதிரியான இறைமறுப்பாளர்கள் எத்தனையோ பேர், 10,000 பேர் கிட்டத்தட்ட இருந்தாங்க. அப்படி இருந்தும் கூட அல்லாஹ் காட்சியின் மூலமாகவும் கண்ணுக்கு தெரியாத வானவர்கள் மூலமாகவும் முஸ்லிம்களுக்கு உதவி செய்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த அகழ் போர் சமயத்துல அல்லாஹ் தாலா முஸ்லிம்களுக்கு கொடுத்தாங்க. இந்த சமயத்துல அந்த கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்த மக்களே சில நயவஞ்சகர்கள் இருந்தாங்க. மேலும் சந்தேகமான ஊசலாட்டம் கொண்ட சில மனிதர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இல்ல, அல்லாஹ் தாலா வெற்றியை தரமாட்டான், அல்லாஹும் தூதரும் நம்மளை ஏமாத்துறாங்க, அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் இதுக்கு முன்னாடி. அப்ப அந்த நயவஞ்சகர்கள், அந்த பொய்யுரைத்த அந்த கூட்டத்திலேயே ஒரு சில மக்கள் இருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மதீனா வாசிகளை கூப்பிட்டு, மதீனா வாசிகளை, எத்ரிப் வாசிகளே, மதீனாவுடைய இன்னொரு பேர் எத்ரிப் வாசிகளே, நீங்கள் எல்லோரும் உங்களுடைய ஊருக்கு திரும்பி சென்று விடுங்கள், உங்களுடைய இல்லங்களுக்கு திரும்பி சென்று விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நீங்க எல்லை பாதுகாப்பு பணியில இருக்க முடியாது, நீங்க எல்லாருமே திரும்பி போய்விடுங்க, அந்த மாதிரி இந்த நயவஞ்சகர்களும் ஒரு கூட்டத்தார்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அப்படியே தொடர்ந்து என்ன வருது அப்படின்னா, அந்த கூட்டத்திலே இன்னும் சில பிரிவினர் என்ன பண்றாங்கன்னா, எங்கள் வீடுகள் கேட்பாரற்ற நிலையில் இருக்கின்றன அப்படிங்கிறாங்க. அதாவது நாங்க அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம் இல்லையா, அப்போ எங்களுடைய வீடுகள் எதிரிகள்ட்ட இருந்து ஆபத்து ஏற்படலாம், அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கு, ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மை இருக்கு, திருடர்கள் வந்துருவாங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் அனுமதி கேட்கிறாங்க. நாங்க திரும்பி எங்களுடைய வீடுகளுக்கே போகணும் அப்படிங்கறதுக்காக அனுமதி கேட்கிறாங்க. அப்ப இந்த குரான் விரிவுரையாளர்கள விளக்கம் அளித்தவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தெரியும் இல்லையா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த குலத்தார் யாரு அப்படிங்கறது பனு ஹாரிசா அப்படிங்கிற குலத்தார்கள் தான் இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் பெர்மிஷன் கேட்கிறாங்க. நாங்க எங்க வீடுகள்ல திருட்டு நடந்து விடுவோம் அப்படின்னு நாங்க பயப்படுறோம், அதனால நாங்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பொய் காரணம், சப்பை காரணம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காரணம் சொல்றாங்க. ஏன்னா உண்மையில் அவர்கள் வீடுகள் இல்லங்கள் கேட்பார்ச்ச நிலைமையிலே இல்ல, அல்லாஹ் தாலாவே அது திட்டவட்டமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஆனால் அவர்களின் இல்லங்கள் கேட்பாரற்ற நிலை இல்லை, விரண்டோடுவதை தவிர வேறு எதையும் அவர்கள் விரும்பவில்லை அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே அவர்களுடைய வீடுகள் எல்லாமே பாதுகாப்பான ஒரு நிலைமையில தான் இருக்குது. ஆனாலும் கூட அந்த மனிதர்கள் பயந்து அந்த போர்ல இருந்து வெளியே வர்றதுக்காக, தப்பித்து போவதற்காக இந்த நயவஞ்சகர்கள் சும்மா பயப்பட்டு அந்த போர்ல இருந்து வெளிவரதுக்காக சும்மா ஒரு சப்பை காரணமாக இப்படி சொல்றாங்க. மேலும் அடுத்த வசனமாக அல்லாஹ் என்ன சொல்றா அப்படின்னா, ஒருவேளை அதன் நாட்புறங்களிலிருந்தும் அவர்கள் மீது படையெடுக்கப்பட்டு பிறகு குழப்பம் செய்யுமாறு அவர்களிடம் கோரப்பட்டிருந்தால் நிச்சயமாக அதை செய்திருப்பார்கள். அதற்காக
சிறிது நேரம் தவிர அதிக நேரம் தாமதித்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு. அதாவது மதீனாவுடைய 4 புறங்கள் இருந்தும் எல்லா இடங்கள்ல இருந்தும் கூட அந்த முஸ்லிம்களுக்கு அந்த நயவஞ்சகர்களுக்கு எதிரிகள் படை வந்தா அந்த நயவஞ்சகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நயவஞ்சகர்கள்ட்ட நீங்க இறை மறுப்புக்கு திரும்பி வந்துருங்க, நீங்க இஸ்லாத்துல உறுதியா இருக்க வேண்டாம், நீங்க திரும்பி வந்துடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டா அந்த நயவஞ்சகர்கள் கொஞ்சம் கூட தாமதிச்சிருக்க மாட்டாங்களாமா. உடனே அடுத்த கணமே சரி நாங்க இறை மறுப்புக்கு திரும்பி விடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கறதா அல்லாஹ் தாலா சொல்றாங்க. அந்த கொள்கையில உறுதியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். இந்த அஹ்ஸாப் போர்ல முஸ்லிம்கள் நெருக்கடியான ஒரு நிலைமையில இருக்கும்போது நயவஞ்சகர்களும் மேலும் பலவீனமான விசுவாசம் கொண்டவர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த முஸ்லிம்களே அவங்க எல்லாருடைய சாயம் வெளுத்து விட்டது சொல்லலாம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, சிக்கலின் போதுதான் சாயம் வெளுக்கும். அந்த அர்த்தத்துல இந்த போர் சமயத்துல நயவஞ்சகர்கள் தன்னுடைய உண்மை நிலையை வெளிக்கொண்டு வந்துட்டாங்க. என்னன்னா எங்கள் இல்லங்கள் பாதுகாப்பான ஒரு நிலைமையில இல்ல, நாங்க எல்லாருமே திரும்பி போகணும் அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே இவர்கள் கொள்கை பிடிப்போடு இல்ல. இவங்க உண்மையிலேயே கொள்கை பிடிப்போடு இருந்திருந்தால் எந்த நிலைமையிலும் கூட தன்னுடைய நாட்டுக்காகவும் தன்னுடைய மார்க்கத்துக்காகவும் அவர்கள் உறுதியாக இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா இவர்கள் அந்த கொள்கை பிடிப்போடு இல்லாத காரணத்தினால் இவங்க எல்லாருமே நாங்க திரும்பி போகணும், எங்க வீடுகள் பாதுகாப்பாக இல்ல அப்படிங்கறத சொல்றதுனால்தான் அல்லாஹ் தாலா அந்த வசனத்துல சொல்றான், ஒருவேளை நாட்புறங்கள்ல இருந்தும் அவங்க மீது படை வந்தாலும் கூட அவர்கள் நிச்சயமாக இறை மறுப்புக்கு தான் திரும்பிடுவாங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா கடைசியா முடிக்கிறார். இந்த 2 வசனங்களுக்கான விளக்கு உரைதான் அது. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய ஆயத்துக்களை இதுக்கப்புறம் என்ன நடந்தது, அல்லாஹ் மேலும் என்ன சொல்றா, இந்த நயவஞ்சகர்கள் என்ன நிலைமையில ஆனாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் மேலும் வரக்கூடிய ஆயத்துக்களை இனி வரும் நாட்கள் நம்ம தொடர்போம். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி